கீழே தமிழா சேனலோட அனலைசர்ஸ் போய் பார்ப்போம் யூடியூப்பில். ஃபஸ்ட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ண உடனேமே கூகுள் க்ரோம் போங்க. க்ரோம் போயிட்டு நெட் ஸ்பீடு இருக்கணும். நெட் ஸ்பீடு இல்லைண்டா வேலை செய்யாது. நம்மளோட நெட் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம் வேலை செய்தாண்டு. அதில் கூகுள் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு அப்டேட் கேட்குது. யூடியூப் இருக்கும். யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கு பிறகு யூடியூப் வரும். யூடியூப்பை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் கிளிக் பண்ண உடனே யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் போய்ட்டு நம்மளோட மேலே உள்ள பேஜ் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே அக்கௌண்ட் சைன் யூடியூப் சேனல் யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஸ்டூடியோக்குள்ளே போவோம். இது ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளோட சேனலோட அனலைசர் கரண்ட் சப்ஸ்கிரைப் வந்து 7241. டாப் வீடியோ வந்து கீழே போய் பாருங்கள். டாப் வீடியோ வந்து எங்கள் ஊர் மக்களுக்கு தெரியாதுன்னு போட்டிருக்கு. கோ டு சேனல் அனலைசர். அதை கிளிக் பண்ண உடனே எங்கெங்கேருந்து உங்கள் சேனலை பார்க்குறாங்க, யார் யார் பார்க்குறா எல்லாமே வரும். இன்றைக்கி உங்கள் சேனல் வந்து யுவர் சேனல் காட் 1878 வியூஸ் இன் லாஸ்ட் 28 நாளில் 1878 பேர் பார்த்துருக்காங்கன்னு வருது. இது கீழே ஒரு கர்சர் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கடா உங்களுக்கு சேனல் கவுண்ட்ஸ் ஃபுல்லாக வரும். டேஷ்போர்டு சேனலு என்னென்ன இருக்குது அது வரும். அதில் வந்து எது வந்து அதிகமாக நம்ம சேனலில் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். யுவர் டாப் கண்டென்ட் இன் திஸ் பீரியட்னு வருதுல்ல, அதில் வந்து தாய்லாந்து மேன் டாய்ஸ்ன்னு போட்டிருக்கு. கீழக்கரை வரலாறு, எல்இடி லைட்டு, இது 169 பேர் பார்த்துருக்காங்க. 1 நிமிஷம் வீடியோ. இதிலே உங்களுக்கு சேனல் கீழே வந்து கர்சர் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் கீழக்கரை வரலாறுன்னு போட்டிருக்கா. 1.31. இந்த சேனலோட வீடியோ வந்து 10 நிமிஷம். ஆனால் நம்மளோட சேனலை வந்து அவங்க 1 நிமிஷமும் 31 செகண்ட்ஸ் தான் பார்த்துருக்காங்க. 169 பார்த்துருக்காங்க. 169 பேர் பார்த்துருக்காங்க. இதே மாதிரி கீழே போகும்போது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். இப்போ என்னென்ன வீடியோ நம்ம போட்டிருக்கோம், இன்றைக்கி ரீசெண்ட் அப்லோட் பண்ணது வந்து கீழக்கரை விலாக்ஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, அது வந்து 23 ஜனவரி 2025 போட்டிருக்கோம். 1.24 நிமிஷம் தான் பார்த்துருக்காங்க. 44 வந்திருக்கு. இப்போ அதை விட நம்ம பேக் சைடில் போய்க்கிறோம். பேக் சைடில் போனால் இப்போ ட்ரெண்டுன்னு வருது பாருங்கள், ஆடியன்ஸுன்னு இருக்குது. இப்போ கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். கண்டென்ட் ஓகே. இப்போ கண்டென்ட் வந்து என்னென்ன வந்திருக்கு, சப்ஸ்கிரைப் ஷார்ட்ஸு +5, வீடியோ வந்து 7, லைவ் ஸ்ட்ரீமிங் 0ல் இருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் பெரும்பாலும் நம்மளுக்கு மூவ் ஆகலை. ஷார்ட்ஸ் வந்து 28 நாளில் ஷார்ட்ஸ் வந்து 713 பேர் தான் பார்த்துருக்காங்க. இது சேனல் க்ரோத் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. சேனல் க்ரோத் ஆகணும்னா தான் நம்மளுக்கு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். நம்ம இன்ஸ்பிரேஷனே வந்து நம்ம சேனலோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து 9.5 ரேட்டிங்கு. கிராசிங்ஸ், டிராஃபிக் இஷ்யூ, இதில் சர்ச் பண்ணாங்க அப்படின்னு வருதா, இதுதான் டிராஃபிக் இஷ்யூ. எதில் நம்மளோட சேனல் சர்ச் பண்ணுவாங்க, யூடியூப் சர்ச்சில் வந்து நம்ம சேனல் வந்து 68.3% பார்த்துருக்காங்க. நம்மளோட நம்ம சஜெக்ட் பண்ணுறதுல வந்து 7.9 பேர் ப்ரௌசிங் பண்ணுறாங்கல்ல, அதில் 6.7, சேனல் பேஜில் 5.7, 5.1. இதுதான் சேனலை. இதில் வந்து எது அதிகமாக போயிருக்கு, டாப் ரீமிக்ஸஸ் வந்து ஏர்ஷோ அபுதாபி. இப்போ இதில் இது நம்மளுக்கு தேவையில்லை. இதில் போய்ட்டு ஆடியன்ஸ் பார்ப்போம். ஆடியன்ஸ் எந்தெந்த நாட்டிலேருந்து நம்ம சேனலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். இதை வந்துருச்சு. சப்ஸ்கிரைப் வந்து இன்றைக்கி வந்து 28 நாளில் வந்து +11 தான் போயிருக்கு. ரைட்டிங் எந்தெந்த நாட்டிலேருந்து நம்ம சேனலை பார்க்குறாங்கன்னு வருது பாருங்களேன். ஸ்கோர், கிராஃபிக்ஸ், ஜியோக்ராஃபி, இதுதான் ஸ்கோரு. எங்கெங்கேருந்து பார்க்குறாங்க,
யார் யார் பார்க்குறா எல்லாமே வந்துடும். எந்தெந்த நாட்டிலேருந்து பார்க்குறாங்கன்னு வருது பாருங்கள். 3 நாட்டிலேருந்து தான் நம்மளுக்கு பார்க்குறாங்க. நம்ம துபாயில் இருக்கும்போது எல்லா நாட்டிலேருந்து பார்த்தாங்க. இப்போ இந்தியாவில் மட்டும்தான் இந்தியா, துபாய், எமிரேட்ஸு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, கென்யா 3 நாட்டில் தான் பார்க்குறாங்க. 3 நாட்டிலையுமே வந்து நம்ம இந்தியாவில் தான் அதிகமான ரேட்டிங் இருக்குது. எத்தனை வயசில் உள்ளவங்க பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். எத்தனை ஏஜில் உள்ளவங்க பார்க்குறாங்க நம்ம சேனலில் அப்படின்ட்டு வருது. 25 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் தான் பார்க்குறாங்க சேனலோட வியூஸ். அப்புறம் இந்த இருக்குது பாருங்கள், 13 to 17, 18 to 24, 25 to 34, 35 to 44, 45 to 54, 55 to 64, 65. இதில் வந்து ஆவரேஜே வந்து நம்ம சேனலில் யார் யார் பார்க்குறா அப்படின்ட்டா 25 to 34 வயசு உள்ளவங்க தான் நம்ம சேனலை பார்க்குறாங்க. இதான் வந்து சேனலோட க்ரோத் பார்க்குறது. இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு வெளியே போவோம். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதுதான் சேனலோட ஜியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. உங்கள் சேனல் ஏன் ரேட்டிங் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். வெளியே வரணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் வெளியே வந்து டேரெக்டாக அதில் போய் கர்சர் பண்ணிங்கன்னா எல்லாமே வெளியே போயிடும். நம்மளால் அதெல்லாம் தேவையில்லை. இது உங்களோட கண்டென்ட். இது கண்டென்ட் உங்களோட டேஷ்போர்டு. போங்க, இந்த டேஷ்போர்டு சேனலோட டேஷ்போர்டு. இது என்னென்ன யார் யார் பார்த்துருக்காண்டு. நம்மளுக்கு ஆக்டிவில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரவே கூடாது எந்த சேனலுக்குமே. வந்துச்சுனாலே சேனல் வந்து க்ளோஸ் ஆகிரும். அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டிருக்காங்க. ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துருக்குது. 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்கள் சேனல் வந்து அவ்வளோதான், போயிடும். புதுசாக ஃபஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நம்மளுக்கு ஏற்கனவே 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. நம்ம தான் வந்து இது பண்ணலை. இது வந்து ரீசெண்ட்லி சப்ஸ்கிரைப். இப்போ நம்மளோட சேனலை வந்து யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை கிளிக் பண்ணுங்களேன். இந்த பேர் வந்துருச்சா? இது வந்து நீங்கள் மொபைலில் பார்த்தா வராது. நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணினா மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி தந்திருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், நிறைய பேர் வரும். கிளிக் பண்ணிடுங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ என்ன உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டென்ட் அனலைசர் பார்த்துட்டோம். எவ்வளோ பேர் இருக்குது. காப்பிரைட்ஸ். இதுதான் காப்பிரைட்ஸ். உங்களோட காப்பிரைட்ஸ் இருந்தால் என்னென்னா உங்கள் வீடியோவை வந்து பேக் சைடு சவுண்டு, பேக் சைடு வாய்ஸு, பேக் சைடு எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வந்து நம்மளோட காப்பிரைட்ஸ்க்கு மேட்ச்சு, ரிமூவல் ரெக்வஸ்ட்டுன்னு வருதுல்ல, நம்மளோட சேனல் யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிச்சிருவாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒருத்தவனுக்கு வர்றதா இருந்துச்சுன்னா ஒரு சேனலுக்கு இதை தான் அவங்க செக் பண்ணுவாங்க. நம்மளோட சேனலை வந்து யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வியூஸ் கிடைக்கும். இதை போய் அந்த ரிமூவல் ரெக்வஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்களேன், இதை கிளிக் பண்ணிட்டா யூடியூப்லேருந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி அவங்கள வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. இது நிறைய நாள் நம்மள்ட்ட இருக்குது. நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தன் பண்ணுறான். தேனி சேனலு, அப்புறம் யார் யார் எந்தெந்த சேனல் அவங்க பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு வந்துடும். பை மைண்ட்ஸ் ஆஃப் கீழக்கரை நம்ம 6 நிமிஷம் போட்டிருக்கோம். அதை வந்து மைண்ட்ஸ் ஆஃப் கீழக்கரை போட்டிருக்காங்களா, கீழே ஒரு மெயில் வருது பாருங்களேன். இந்த மெயில் நான் கிளியர் பண்ணிட்டேனாக்க இது யார் என்ன ஏதுன்னு வந்துடும். இதை காப்பிரைட்ஸ் ரிமூவல். சில பேர் வந்து கண்டென்ட்டை ஏன் இவன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுவாங்க. நான் 2019 நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, நம்மளோட ஒரு 4 பேர் பிழைக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு எந்த சேனல்லையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம சேனல் எவ்வளோ பேர் காப்பிரைட்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதெல்லாம் நான் கிளியர் பண்ணேன்னாக்க நிறைய பேருக்கு ரிமூவல் ரெக்வஸ்ட் போகும். சரி, அதை விட முக்கியமானது யூடியூப்பை வச்சு எதுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு ஒன்று வரும். யூடியூப்பை வச்சு சம்பாதிக்கலாம். இதை வந்து ஸ்டார்ட் டு ஏர்னிங்னு வருதில்ல, இது ஃபஸ்ட் நீங்கள் வந்து நிறைய பேர் யூடியூப் போட்ட உடனே காசு வந்துடும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இதில் போட்டிருக்கான் பாருங்கள், எலிஜிபிலிட்டி. இப்போ நம்ம சேனல் வந்து 7241 எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து அது ஏதோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால காசுலாம் எதுவும் வரலை. அப்புறம் இது வந்து இந்த அப்ளை நவுண்டு வருதா, யூடியூப் இப்போ வந்து 90 நாளில் 3 வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்ளை வீடியோஸ்னு வருது பாருங்களேன். இதை வந்து எல்லாமே ஃபுல் ஆகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளூ லைன் வரணும். இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதில் அப்ளைன்னு ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினோம்னா நம்ம சேனலுக்கு வந்தான சப்ஸ்கிரைப்ஸ் வந்துடும்.
இப்போ ஒரு சேனல் வந்து 1000 தான் இருக்குது பாருங்கள் எலிஜிபிலிட்டி. ஒரு சேனல் க்ரோத் ஆகிறதா இருந்துச்சுன்னா 1000 சப்ஸ்கிரைப் வரணும், 1000 பேர் உங்களை ஃபாலோ பண்ணணும், 4000 பேர் உங்களை பார்த்துருக்கணும். ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு 10,000 மில்லியன்ஸ் 10 லட்சம் பேர் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ காப்பிரைட்ஸ் மெசேஜ் டூல்ஸ்ன்னு பார்த்தோமா, அப்புறம் பார்த்தோம் அதே தான் காப்பிரைட்ஸ் மெசேஜ் டூல்ஸ். இது நிறைய இருக்குது. நீங்கள் வந்து போய் லேர்ன் பண்ணணும், உள்ளே போய் நிறைய லேர்ன் பண்ண உங்களுக்கு வந்து நிறைய தெரியும். அவங்க சொல்லித்தராங்க, இவங்க சொல்லித்தராங்கன்னு எதுவுமே போகாதீங்க. உங்களோட காசை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வந்து யூடியூப்லேருந்து வெளியே போகிறாங்க தான், இதெல்லாம் லேர்னிங் தான், இதெல்லாம் ஸ்கூல் மாதிரி அவங்க சொல்லி தருவாங்க நம்மளுக்கு. இது இப்போ டேஷ்போர்டு போயாச்சு. இப்போ நம்ம சப்டைட்டில்ஸ் பார்ப்போம். சப்டைட்டில்ஸ் வந்து இப்போ இது கீழே இப்போ ஆடியோ லைப்ரரி. இப்போ நம்ம ஏதாவது வீடியோவில் வந்து கண்டென்ட்டை நம்ம போட்டதுக்கப்புறம் கீழே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், சவுண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆடியோ லைப்ரரின்னு ஒன்று இருக்கும் கீழே. ஆடியோ லைப்ரரி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மியூசிக்ஸ் ஃபுல்லாக வந்து ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மொபைலில் நீங்கள் பண்ண முடியாது, லேப்டாப்பில் தான் பண்ண முடியும். மொபைலில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் முதல்ல இருந்துச்சு, இப்போ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. பாருங்கள், மியூசிக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து காப்பிரைட்ஸே வராது. சவுண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சவுண்ட் விளங்குதா? இது வந்து எல்லாமே காப்பிரைட்ஸ் கிடையாது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெட் சவுண்டோட இது இப்போ வருதில்ல, இதை வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து 2025 வந்திருக்கு. இப்போ டவுன்லோட் இதில் பண்ணின உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது பாருங்கள் மேலே. இப்போ வேறு ஏதாவது சவுண்ட்ஸ் வேணும் அப்படின்றாலும் கிளிக் பண்ணணும். எல்லாத்துக்குமே சவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், மை மியூசிக்கு, இது சவுண்ட் எஃபெக்ட். இங்கே பாருங்கள், கிட்ஸ் பிளேயிங் 3 நிமிஷத்துக்கு வீடியோ. நீங்கள் ஏதாவது கிட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு உண்டான சாங்ஸ் இதில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதே மாதிரி ஸ்டார்ட்ஸ், இதில் ஊர்பட்ட இது வரும், உங்களுக்கு நிறைய எடுத்துக்கலாம். சவுண்ட்ஸ் வந்து லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக ஃப்ரீ தான். இது நிறைய பேர் தெரியாமல் தான் இளையராஜா சாங்ஸ், ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் எல்லாம் போய் எடுத்து போட்டுட்டு காப்பிரைட்ஸ் ஸ்ட்ரைக் வாங்கி காப்பிரைட்ஸ்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு வரேன். இதை ஒரு 4 பேருக்கு தெரியப்படுத்துங்கிறதுக்காக தான் நான் வந்து போட்டேன். இப்போ இது செட்டிங்ஸ். இப்போ யூடியூபோட செட்டிங்ஸ் போங்க. கீழே ஒரு செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கா, அது செட்டிங்ஸ் போன உடனே உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு வரும். நீங்கள் வந்து காசு வந்து உங்களுக்கு ஏர்ன் ஆகிடுச்சுன்னா எந்த காசை வந்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு தரேன்னு கேட்பாங்க. அதில் யூஎஸ் டாலர்னு போட்டிருக்கு பாருங்களேன். இதை வந்து என்ன டாலர் வேணாலும் மாற்றிக்கலாம். அங்கேருந்து அவங்க காசு போட்டாங்கன்னா காசை வந்து எந்தெந்த நாடு இங்கே பாருங்கள், எல்லா நாட்டிலையுமே இருக்கும். வேர்ல்டு வைடு எல்லா நாட்டிலையுமே இருக்கும். இந்தியா காசுலேருந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஎஸ் காசை மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட உங்களுக்கு யூஎஸ் டு யூஎஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த நாடாக இருந்தாலும் அதோட மதிப்பு வந்து கூடுதலாக வரும். உங்களுக்கு காசு ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த பாருங்கள், பர்மிஷன் கேட்குது பாருங்கள். என்னோடய சேனல் வந்து அல்முதீனான்னு போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து பர்மிஷன்ஸ். இதை சேனலோட ஓனர் நேமு. நான் இது வந்து எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன் எல்லாத்தையுமே. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்னிங் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு கண்டென்ட்டில் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு சேனலை வந்து க்ரியேட்டிவ் பண்ணுறேன்டா, இந்த இருக்கு பாருங்கண்ணே, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சேனலோட ஃபுல் வியூ வரும் பாருங்கள். இது சொல்லித்தந்தாலும் உங்களுக்கு பெரும்பாலும் புரியாது. நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் தான் தெரியும். இப்போ இந்த சேனல் இருக்குல்ல, இது வந்து என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், கஸ்டமைஸ்டு சேனல் வருதுல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட சேனலை வந்து
இது நம்மளோட சேனல் வந்து ரன்னிங்கில் இருக்குது. கீழக்கரை vlogs, கீழக்கரை வால்ஸ் யூடியூப் சேனலுக்காக நம்ம ஒரு வீடியோ எடுக்க போயிருந்தோம். நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் கிடைச்சிச்சு. அதுக்காக நம்ம போனோம். மாஷா அல்லா நல்ல வரவேற்பு தந்தாங்க. இந்த கல்யாணம் எங்கே நடக்குதுன்னா கீழக்கரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இப்போ இந்த சேனல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைமிங்கில் உங்களோட சேனல் வந்து ஓப்பன் பண்ண உடனே இதை மேனேஜ் வீடியோஸ்னு இருக்குது பாருங்களேன். இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்கள் சேனலோட ஃப்ரண்ட் வியூஸை வந்து நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். இதில் தான் வந்து உங்களோட சேனல் ஓப்பன் பண்ண உடனே ஒரு டேஷ்போர்டில் வந்து யாராவது எந்த நாட்டிலேருந்து ஓப்பன் பண்ண உடனே ஒரு அழகான ஒரு வீடியோ இருக்கணும். உங்கள் அழகான நல்ல வீடியோவாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியாக உங்களோட சேனலுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இன்ஸ்பிரேஷன்ஸ். இப்போ இந்த எடிட்டிங் இருக்குல்ல, எடிட்டிங்கை கிளிக் பண்ணுங்களேன். எடிட்டிங் கிளிக் பண்ணின உடனே கீழே பாருங்கள். இப்போ இந்த சேனலை வந்து நான் வந்து இதை வந்து நான் மாற்றணும், எடிட்டிங் பண்ணணும் இந்த சேனலை. இப்போ எடிட்டர்னு ஒன்று இருக்கா, அதிகமான மலையில் ஒரு விளாக்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னா, இப்போ சேனலோட காப்பிரைட்ஸ் இப்போ என்கிட்ட வரலை. காப்பிரைட்ஸ் வந்து என் சேனலை வந்து காப்பிரைட்ஸ்லேருந்து நான் எல்லாமே மாற்றிட்டேன். இப்போ உங்கள் சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்குது, அப்போ அதில் வந்து மாற்றணும் அப்படின்னா அப்லோடு த ஃபைல்னு கேட்கும். அப்லோடு த ஃபைலுங்கும்போது உள்ளே போய் உங்களோட சேனலை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஏதாவது இதுக்கு பேர் தம்ப்லைன் சொல்லுவாங்க, அந்த தம்ப்லைன் வச்சுக்கிடலாம். இது ஆட்டோ ஜெனரேட்டு, டெஸ்ட் அண்ட் கம்பேர்னு வரும். சப்டைட்டில்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் லேர்னிங் பண்ணணும். இங்கே பாருங்கள், உங்கள் சேனல் வந்து கிட்ஸுக்கு உள்ள சேனலாக, கிட்ஸு இல்லாத சேனலான்னு கேட்கும். உங்கள் கிட்ஸுக்குண்டா இஸ் நாட் மேட் ஃபார் த கிட்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. இப்போ எடிட்டிங் பண்ணால் அது ஒரு இப்போவே 17 நிமிஷம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது மேற்கொண்டு போகும், எனக்கு தேவையில்லை. இப்போ இது லைவ். இப்போ அதெல்லாம் இப்போ க்ரியேட்டிவ். இப்போ இது அக்கௌண்ட், நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. யுவர் சேனல் போங்க. இங்கே உட்காந்து நாலேஜ் பண்ணணும். நாலேஜ் பண்ண எப்படியும் ஒரு நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காந்தாலே ஒரு எல்லாமே உங்களுக்கு நாலேஜ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இன்டர்நெட் வந்து நல்லா ஹை ஸ்பீடாக இருக்கும். நம்ம பக்கம் எப்போவாவது ஹை ஸ்பீடு இருக்கும், பெரும்பாலும் ஹை ஸ்பீடெலாம் இருக்காது. பாருங்கள், கஸ்டமைஸ்டு சேனல்னு சொன்னேன்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்களேன். இதை கிளிக் பண்ண உடனேமே சேனலை வந்து கஸ்டமைஸ்ட் பண்ணுது. என்னென்ன நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி அந்த சேனலை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து 1 மணி நேரமாக உட்காந்து இந்த சேனல் இன்டர்நெட்டுக்கு போராடி இப்போ தான் என்னோடய இன்டர்நெட்டை வந்து வேலை செய்யுது. பாருங்கள், இது வந்து உங்களோட பிக்சல் முன்னாடி பேக்ரவுண்ட் போட்டிங்கள்ல, பேக்ரவுண்டுக்கு உண்டான பிக்சல், அதுக்கு கீழே உங்களோட ப்ரொஃபைல், அந்த வீடியோ நீங்கள் என்ன சேனல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான ப்ரொஃபைல், அதுக்கு கீழே உங்களோட சேனலோட நேம், அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஏதாவது சேனலை வந்து ரீரைட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். அதேமாதிரி உங்கள் சேனலை பற்றி நீங்கள் எழுதலாம். என்ன சேனல் உங்களோட சேனல், அதில் என்னென்ன நீங்கள் போட போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே எழுதலாம். ஆட் லாங்குவேஜ்னு இருக்கு பாருங்களேன். ஆட் லாங்குவேஜ். இப்போ ஆட் லாங்குவேஜ்னா உங்களோட உங்களோட நேம் என்ன லாங்குவேஜில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதை போடலாம். இது யூடியூப் யூஆர்எல். உங்களோட யூஆர்எல் கோடே இது தான். நீங்கள் யார்கிட்டயாவது யூடியூப் என்கிட்ட இருக்குது அப்படின்னா இதுதான் கோடு. இந்த இதை எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அவங்கள்ட்ட கொடுத்தா ரீரைட் ஆகும். இது உங்கள் இமெயிலு, இது உங்கள் இமெயில். இது கீழே வந்து டம்ப்லைன் இருக்கும். இமெயில் வேறு போட்டு காமிக்கிறேன். நம்ம சேனல் எவனாவது உள்ளே வந்து இந்த இருக்குல்ல, இது தான் வந்து பேனர், உங்களோட சேனலோட பேக்ரவுண்ட் பேனர். இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு டைமிங் செட் ஆகாது. சப்டைட்டில்ஸு, காப்பிரைட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னா, ஹோம் டேப் இது தான் உங்கள் சேனலை. இப்போ உங்கள் இது நம்மளுக்கு இன்றைக்கி வந்து எது ஹை ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோவை மாற்றிடுவோம். நம்ம ஓப்பன் பண்ண உடனே எந்த சேனலில் வந்து இன்றைக்கி எது ஹை ஸ்பீடாக போகுது இன்றைக்கி பார்க்கணும். இது கொஞ்சம் நல்ல மூமெண்ட் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ண வேண்டியது. அப்புறம் பெரிய கார்டு பகுதின்னு ஒன்று இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. அதில் எது நம்மளுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது மட்டும் அதில் அப்லோட் பண்ணுறோம். அதில் என்ன இருக்குது, ஹை ஸ்பீடாக போகிறது. கீழக்கரையில் இப்படி ஒரு இடமா,
vlogs, Royal Enfield. இதை போடும். இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. பார்ப்போம். நம்ம சேனல் ஓப்பன் பண்ண உடனே அதான் வரும். இதை வந்து இப்படி பண்ணிவிட்டு கீழே போய் பாருங்கள், வீடியோஸ் ஏதாவது நல்ல மூமெண்ட் இருக்காண்டு. இதை போடும். பாப்புலர் வீடியோ இதுதான். இதை போயிட்டு பப்ளிஷ் கொடுங்கண்ணே. பப்ளிஷ் கொடுத்த உடனே சேனலுக்குள்ளே போயிடும். அவ்வளோதான். இதை வந்து இருங்க பார்ப்போம். கிளிக் 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 சேஞ்ச் இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் கிழக்கரை கிளிக் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் கிழக்கரை HISTORY ஹிஸ்ட்ரி ஆஃப் கிழக்கரை. ஹிஸ்ட்ரி ஆஃப் கிழக்கரை போடுவோம். இதை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சேனல் யார் ஓப்பன் பண்ணாலும் ஹிஸ்ட்ரி ஆஃப் கீழக்கரை வரலாறு சிறிய தொகுப்புன்னு வந்திருக்குல்ல, அதுக்கு போயிடும். இதை போயிட்டு பப்ளிஷ் பண்ணி விட்ருங்க. சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் கீழே போய் பாருங்கள். உங்களோட வீடியோ வந்து எது நல்ல பீக்கில் இருக்குதுன்னு வரும். டோட்டல் வீடியோ வந்து 459, ஷார்ட்ஸ் வந்து 538 போட்டிருக்கோம். நம்ம எது வந்து ஹையாக போகுது அப்படிங்கிறது வந்து கீழே இருக்குது பாருங்கள். பாப்புலர் வீடியோ நம்மளோட பிக் போட்டுன்னு ஒன்று போட்டிருந்தேன். அதெல்லாம் இப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி போட்டது. நீங்கள் வந்து 1 வருஷம் ஆகுனாலும் அந்த சேனலோட நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமாக நம்ம சேனல்கிட்ட தான் இருக்குது. இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு காரணமாக வந்து நம்ம எடிட்டிங் எடுத்து இந்த சேனலை நான் போட்டு வச்சுருப்பேன். என்கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்க்லாம் எல்லாமே கராப்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் உள்ளது அப்படியே இருக்குது. அதான் என் யூடியூப் சேனல். காசு வருது அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து உங்கள் பேஷனுக்கு இது யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். நான் சொல்லி தந்தது நிறைய பேர் 23 நிமிஷம் 25 நிமிஷம்லாம் பார்த்துருக்க சான்சஸ் கிடையாது. 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் இதை ஃபுல்லாக பார்த்துருக்கவங்களுக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுக்கணுன்னு தோணுச்சு. அதுதான் இப்போ நம்ம வச்சுட்டு வந்தோம்ல, கீழே வந்துருச்சு பாருங்களேன். சேனலோட நேம், லோகோ, அப்புறம் இதில் என்னது கீழக்கரை விளாக்ஸ் ஹைடன் பீச்னு வந்திருக்கா. அதான் இது ப்ளேலிஸ்ட்டு, வீடியோ ஷார்ட்ஸு, லைவு, ப்ளேலிஸ்ட்டு, கம்யூனிட்டி. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இதுக்கு தான் நீங்கள் போகணும். இதுதான் உங்கள் சேனல். மோர்னு போட்டிங்களா உங்கள் சேனலை பற்றியே வரும். என்னென்ன இருக்குது உங்கள் சேனலில், ஏது இருக்குது எல்லாமே வரும். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூன்னு வருதா. உங்கள் சேனலை பற்றி, சேனலில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது கிளிக் பண்ண வேண்டியதான். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலிங் க்ரோமு நிறைய வரும். லேர்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஸ்கூலில் போய் படிக்கிற மாதிரி இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்மளுக்கு தேவையில்லை. கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சேனல் வந்துருச்சு பாருங்கள். சேனல் டீட்டெயில்ஸ் வருது பாருங்களேன். சேனல் டீட்டெயில்ஸ் இது தேவையில்லை நம்மளுக்கு. இங்கே வந்து பாருங்கள், உங்களோட சேனல் டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள் ஃபுல்லாகவே. யூடியூப் சேனலு கீழே வால்ஸு, அப்புறம் 7244 சப்ஸ்கிரைப் இருக்குது. 993 வீடியோ போட்டிருக்கோம். வியூஸு, அப்புறம் ஜாயினிங் டேட் வந்து பாருங்கள் 13 மார்ச் 2016 யுனைடெட் அரபில் தான் நம்ம வந்து அந்த சேனல்லே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஷேர் த சேனல்னு வருது. இப்போ ஷேர் த சேனல் தான் நம்மளுக்கு தேவையில்லை. கிளிக் பண்ணிட்டேன். தேவையில்லை, அது ஷேர்லாம் பண்ண தேவையில்லை. இதான் அவ்வளோதான். இதுதான் சேனல். யூடியூப்பில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேமெண்ட் எதிர்பார்த்து சேனல் போட தேவையில்லை. இன்றைக்கி இதை கிளிக் பண்ண நமக்கு செட்டிங்ஸில் யார் என்னென்ன சேனல் போட்டிருக்கான்னு வரும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. பாருங்கள், நம்ம சேனல் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகே, இது ஷார்ட்ஸு. பெரும்பாலும் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் போடுங்க. வெளியே கண்டென்ட்ஸ் போட வேணாம். உங்கள் சேனலே பிளாக் பண்ணிடுவானுங்க. நல்ல எல்லா சேனல்லையும் வந்து ஃப்ரீ இன்னொன்று செய்கிறானுங்க. அதாவது
இப்போ நீங்கள் ஒரு வீடியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வித்தவுட் காப்பிரைட்ஸ்னு போட்டிங்களாக்க வித்தவுட் காப்பிரைட்ஸ் எல்லாமே வரும். ஆனால் வித்தவுட் காப்பிரைட்ஸ் தர மாட்டாங்க. உங்கள் சேனல் க்ரோத் ஆனதுக்கு பிறகு காப்பிரைட்ஸ் அதில் உங்களோட சேனலில் உள்ள காப்பிரைட்ஸ் ஃபுல்லாக அவன் எடுத்துக்கிடுவான். இது வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய அது சேனல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஒரு சீசன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம சேனல் வந்து கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு. நீங்களும் சேனல்ஸ் நிறைய பேர் க்ரோத் பண்ணுவீங்க. வெறும் மொபைல்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. மொபைலில் யூஸ் பண்ணாதீங்க. பெரும்பாலும் ஒன்றுமே தெரியாது. காசு வருதா காசு போகுதா எதுவுமே தெரியாது. நீங்கள் கண்டினியூவாக ஒரு யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி வைங்க. கொஞ்சம் ஹை ஸ்பீட் ப்ராசஸராக இருக்கணும். டெல் மாதிரி உள்ள லேப்டாப் வாங்குங்க. ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஒரு 5000 6000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஃபஸ்ட்டு வாங்க. பேசிக்கு 40,000 50,000 வாங்க வேணாம். இன்டெல் கோர் நான் யூஸ் பண்ணுறதே வந்து இன்டெல் கோர் 5 தான் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் 7 இப்போ இன்டெல் கோர் 7லாம் வந்துருச்சு. இன்டெல் கோர் 7ல் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய இருக்கும் யூடியூப்பில். இங்கே பாருங்கள் கிளிப்ஸ் போட்டிருக்கான் பாருங்கள் சைடில். அப்புறம் ஹிஸ்ட்ரி, உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து யார் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ வரும். நம்ம யார் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோண்டு வரும். இது ஃபுல்லாக லைவ். ட்ரெண்டிங் பாருங்கள் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். இதில் ஷாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங் வந்து இன்றைக்கி என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்தியா இன் ரஷ்யா அதில் வரும் ட்ரெண்டிங். இதை ட்ரெண்டிங்கை பார்த்து நம்ம வந்து வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணணும். இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணி போட்டால் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். இது பாருங்கள் அங்கே பாருங்கள். இதில் ஷாப்பிங்ஸ் இருக்குது பாருங்கள். ஷாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஷாப்பிங்ஸ் எடுத்து அதில் அப்லோட் பண்ண வேண்டியதான். வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். பாருங்கள் ட்ரெண்டிங் வீடியோ இது. இதெல்லாம் ஷாப்பிங் வீடியோ. எங்கே போய் என்ன வாங்குறாங்க எல்லாமே போடலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ. அப்புறம் ஷாப்பிங் எங்களுடைய சொந்த தயாரிப்புன்னு போட்டிருக்காங்களா. இது ஃபுல்லாக ஷாப்பிங் வீடியோ. இதுலேயும் என்னென்ன இன்றைக்கி ரீச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கீழே யூடியூப் ப்ரீமியம். இது யூடியூப் ப்ரீமியம். இது காசு கட்டி தான் வரும். இது யூடியூப் ஸ்டுடியோ, யூடியூப் மியூசிக்லாம் பெரிய லெவலில் போகும். இந்த ட்ரெண்ட் பண்ணி விட்றாங்கல்ல உங்களோட வீடியோஸ்லாம் வந்து அந்த மாதிரி அதில் ஹையஸ்ட்டாக போகும். இது யூடியூப் கிட்ஸு. இது பெரும்பாலும் காசு வராது. அது பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதுக்கே அவன் காப்பிரைட்ஸ் போடுவான். செட்டிங்ஸ் போயிட்டு இதாக இருக்குது பாருங்கள். யூடியூப் ஸ்டுடியோ தான் நம்மளுக்கு மெயின். நம்ம யூடியூப் ஸ்டுடியோவுக்குள்ள தான் இருந்தோம். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அப்டேட் கிடைக்கும். எல்லா நாட்டுக்கும் எல்லா அப்டேட்டும் கிடைக்காது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அப்டேட் கிடைக்கும். இப்போ நான் துபாயில் ஒர்க் பண்ணும்போது துபாயில் வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே வேறு மாதிரி இருக்குது. லாஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்குது அப்படின்னு வரும். இப்போ சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் கவுண்ட் கூடியிருக்கு 7242. அதேமாதிரி உங்களோட சேனல் 2 சேனல் வச்சுக்கலாம். பாருங்கள் சுவிட்ச் டு அக்கௌண்ட்டுன்னு இருக்கா. அதை கிளிக் பண்ணுங்கள். இது கீழே ஒரு சப்போர்ட் சேனல் எப்போவுமே இருக்கணும் நம்மள்ட்ட. ஒரு சேனல் போயிடுச்சுன்னா இன்னொரு சேனலில் உடனே யூஸ் பண்ணுறதுக்கு. சில பேர் ஹேக் பண்ணுவாங்க சேனலை. ஹேக் பண்ணும்போது நம்மளோட சேனல் ஃபுல்லாக 0 ஆயிடும். இது இன்னொரு சேனல் எப்போவுமே வச்சுக்கிறணும். ஒரு சேனல் இல்லாட்டாலும் ஒரு சேனல் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறணும். அது வந்து புதுசாக வர லேர்னர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். யுவர் வீடியோ வாஸ் ரிமூவ்ட் டியூ டு காப்பிரைட்ஸ் ரிமூவல் ரெக்வஸ்ட். எதுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்தாங்க, ஏன் ரிமூவல் ஆயிடுச்சுன்னு தெரியலை நம்மளுக்கு. நவம்பர் 2024 ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஓகே இங்கே பாருங்கள். அட்டெண்டட் காப்பிரைட் ஸ்கூல். இதுக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களோட சேனல் எல்லாமே காமிப்பான். இல்லைண்டா வராது. நம்ம சேனலு அந்த சேனல் 7000 தாண்டிடுச்சு. இந்த சேனல் வந்து நம்ம இப்போ தான் வந்து க்ரோத் பண்ணிட்டு வரோம். அதனால் வந்து போட்டிருக்கான். as long as you have a purchase content requires attention possible.
இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் குட். நீங்கள் இது வரைக்கும் சேனல் பார்த்தது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களோட சேனலில் இன்னும் க்ரோத் பண்ணி வாங்க. இது ஏதாவது உங்கள் சேனலில் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க.